குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக அகாடமி டெலிகிராம் சேனலுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக 2 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேட்ச். இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்சில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 64 டெஸ்ட் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் இணைய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். இதில் மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான தேர்வு வந்து ஜனவரி 14ஆம் தேதியில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்க முடியும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இலவச முழு மாதிரி தேர்வு அப்படின்னு ஒன்று நடத்தியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் எழுதியிருந்தீங்க. எழுதாத மாணவர்கள் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் இருக்கும். நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி எழுதலாம். ஆன்சர் கீ வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். அதனால் அந்த இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு எழுதி பாருங்கள். ஓகேங்களா? இந்த தேர்வை எழுதுறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது நல்லா படிச்சிருக்கீங்க, இதில் நல்லா படிக்கல அப்படின்னு உங்களால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? விருப்பம் உள்ள மாணவர்கள் அனைவருமே முடிஞ்சளவு இந்த டெஸ்ட்டை எழுதுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் வீக்காக இருக்கோம், எதை ஸ்ட்ரென்த்தன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். இந்த கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் கீ பார்த்ததுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்றே பார்த்தோம், அதிபர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றார்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிறைய தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டினரின் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த 18,000 இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடு திரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறின அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அவங்க நாட்டுக்கு வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 18,000 இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடு திரும்புவாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பிறந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும். இப்போ அதெல்லாம் கிடையாது. பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் இருக்காங்களோ நீங்கள் அங்கே தான் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது, இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை, அதாவது ஜனவரி 22ஆம் தேதி வர உள்ளது. இந்த அரிய நிகழ்வை வந்து பொதுமக்கள் காண்பதுக்காக பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் வந்து சிறப்பு ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் எப்போவுமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் வந்து எப்போவுமே நேரடியாக வந்து பார்க்க முடியும். இந்த நிலையில் செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், வெள்ளி, சனி ஆகிய 6 கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வர இருக்குது. அதனால் வந்து அரிய நிகழ்வை பார்க்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சென்னை பிர்லா கோளரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? சென்னைக்கு அருகில் யாராக இருந்தீங்கன்னா மாலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக போய் பார்க்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி ஒன்று விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாதுகாப்பு அலுவலர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இளநிலை பட்டம் பெற்றவராக இருக்கும். அது மட்டும் 2 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்கணும். கணினி இயக்கம் தெரிந்த 40 வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 27,804 ரூபா ஊதியமாக வழங்கப்படும். தகுதியுடைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா chennai.nic.in அப்படின்ற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில் பண்ணி பிப்ரவரி 5ஆம் தேதி மாலை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகம் என் புதுத்தெரு, முதல் மாடி, ஆலந்தூர், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுவலகத்தில் நேராக கொண்டு சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க, தகுதி இருக்கிறவங்க இந்த தேர்வு எழுதுங்க. சரிங்களா? அடுத்து, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக கொண்டாந்தோம். இதோட நோக்கம் என்னென்னா நெடுஞ்சாலைகளில் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த 48 மணி நேரத்தில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அரசனுடைய இதழில் வெளியிடப்பட்ட மருத்துவமனைகளில் வந்து பார்த்திங்கன்னா 48 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வழங்கணும். ஓகேங்களா? இப்போ இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்ற இருக்கிறாங்க. அடுத்து, தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 2001லேருந்து 2005 வரையிலான காவல் துணை கண்காணிப்பாளராக அதாவது டிஎஸ்பி குரூப் பண்ணி எழுதி டிஎஸ்பியாக வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ரமோஷன் வராமல் இருந்துச்சு. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயில் நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழா நடத்தி இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா 31 நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா 141 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பங்களிப்பு வழங்கியிருக்கிறாங்க. முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா முதலே ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட்டாக கொடுத்து நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதில் அந்த பள்ளியில் படித்து உயர்நிலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பங்களிப்பை வந்து வழங்குகிற திட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா கொடுத்து தொடங்கி வச்சார். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் தனிநபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிதி செலுத்துகிறாங்க. இந்த நிதி வந்து பார்த்திங்கன்னா பள்ளியினுடைய கட்டமைப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா செலவிடப்படுது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாள் மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி சாளரம் அப்படின்ற ஒரு புதிய வலைப்பக்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பொண்ணுக்கு வீங்கி பாதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு சுகாதாரத்தை வலியுறுத்தியிருக்காங்க. அதை வந்து பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு அதிகரித்து வருவதால் வந்து பார்த்திங்கன்னா தேசிய தடுப்பூசி அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா MMR, அதை வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் மம்ஸ் ரூபெல்லா தடுப்பூசி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழக பொது சுகாதாரம் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தியிருக்கிறாங்க. நம்ம நேற்றே பார்த்தோம் 11 தடுப்பூசிகள் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணைப்படி வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு இதை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் மற்றும் வளரும் பருவத்திடையே பரவும் இந்த பொண்ணுக்கு வீங்கி எனப்படும் மம்ஸ் வைரஸ் நோய் வந்து பார்த்திங்கன்னா பாராமைக்ஸோ அப்படின்ற நுண்ணுயிரியால் உருவாகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி வைரஸ் பாதித்தவர்கள் இருமல், தும்மல், சளி, உமிழ்நீர் தேவையை முதல் வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் பரவும் நோய். ஓகேங்களா. ஒரு வாரத்திலிருந்து 16 நாட்களுக்குள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா உடலுக்குள் ஊடுருவி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அறிகுறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது, பட் இவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொண்ணுக்கு வீங்கி வைரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தடுப்பூசி போடுறோம் ஓகே அப்படின்றது ரொம்ப முக்கியம். MMR தடுப்பூசி போடுறோம். ஓகேங்களா. அதனுடைய பாதிப்புகள் எப்படி பரவுது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவுடன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுடன் வந்து உறவை மேம்படுத்த விரும்புகிறார் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய யூனியனுடைய தலைவரான உர்கலா வாண்டர்லியன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இவங்க 2வது முறையாக ஐரோப்பிய யூனியனுடைய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நாகாலாந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது நாகாலாந்து தலைநகர் கோஹிமாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் இல கணேசன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர், மேகாலயம், திரிபுரா ஆகிய 3 மாநிலங்கள் நிறுவன தினம், அதாவது அந்த 3 மாநிலங்களும் இந்த நாள் தான் வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு. 1972 வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா அப்படின்ற 3 மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நாகாலாந்து மாநிலத்தோட தலைநகர் வந்து கோஹிமா. இதெல்லாம் வந்து TNU சார்பில் கேட்குற கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மாநிலங்களும் 1972 வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பாலிட்டியில் வரும், பட் வந்து அப்பப்போ வரதான் நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு பாலிட்டிலே இருக்குது. அடுத்து போபண்ணா, அதை வந்து இவர் யார் அப்படின்னா கலப்பு இரட்டை பிரிவு, அது வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் வீரர், இந்தியாவை சேர்ந்த டென்னிஸ் வீரர் தான் போபண்ணா. அவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் நடைபெறும் 19 வயதுக்குட்பட்டவருக்கான மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலேசிய அணி வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 19 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் இந்தியர் அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி சர்மா வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி சர்மானா யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இவங்க எந்த விளையாட்டில் தொடர்பு இருக்கிறாங்க அப்படிங்களா, அவ்வளோதான் TNU சார்பில் கேட்பாங்க. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்பினுடைய புதிய அரசியல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு துறையில் செயல்திறை மேம்பாட்டுத் துறைக்காக வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபர் எலான் மஸ்குடன் இன்னொரு தலைவர் நியமிக்கப்பட்டார். இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தான விவேக் ராமசாமி. ஓகேங்களா. இவர் வந்து அந்த பதவி வேணாம்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஓஹியோ மாகாணத்தினுடைய ஆளுநர் தேர்தலுக்காக இவர் போட்டியிட இருக்கிறார். அதனால் இந்த பதவி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கத்தில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது அப்பப்போ தெரிஞ்சு இந்த மாதிரி ஆப்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நம்ம TNSTC இருக்குது, MTC இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து நாளை அடிக்கல் நாட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கு முதல்வர் MK ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டிருக்கிறார். ஓகேங்களா. கீழடி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம், கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம்.
அந்த இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஆய்வு செய்கிறாங்க, அது எந்த மாவட்டத்தில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி சார்பில் கேட்டுருவாங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிலும் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்மளோட சேனலில் வந்து டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.